காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தலைப்பு, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இது தியான பகுதி லூக்கா 18 அதிகாரம் முதல் 8 வசனங்களும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீதி நியாயங்கள் புறப்படப்படுகின்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதி, கற்றவருக்கு ஒரு நீதி, கல்லாதவருக்கு ஒரு நீதி, செல்வந்தருக்கு ஒரு நீதி, எளியோருக்கு ஒரு நீதி என நீதியின் சமத்துவமற்ற நிலைப்பாட்டை வரிசைப்படுத்த முடியும். தாமதமான நீதியும் அநீதியே. Delayed justice is denied justice. அனைத்து துறைகளிலும் தலைமையத்துவ பணிகளில் இருப்போரில் பலர் கடவுளுக்கு அஞ்சாமலும் கடவுளின் ஆலோசனையை நாடாமலும் சக மனிதர்களை மதியாமலும் தான் தோன்றித்தனமாக அநீதி விளைவிப்பதனாலேயே இன்று உலகம் அமைதியையும் சமத்துவத்தையும் இழந்து நிற்கின்றது எனலாம். நீதியை செயல்படுத்தும் கருவிகளாய் செயல்பட
ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீதி, ஜஸ்டிஸ், நேர்மை, ரைச்சியஸ், நியாயம், ஜஸ்டிபிகேஷன் என்று போன்ற சொற்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. நீதி செய்வதும், நேர்மையாய் நடப்பதும், நியாயத்தை நிலைநாட்டுவதும், கூட்டுறவை மீள்நிலைப்படுத்துகிற நீதியை செய்வதும் விசுவாசிகளின் கடமையாயிருக்கிறது. தரப்பட்டுள்ள இன்றைய திருமறை பகுதிகளின் துணையோடு கூட்டுறவை மீள்நிலைப்படுத்துகிற நீதியை குறித்து சற்று சிந்தனை செய்வோம். முதலாவதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 2 சொல்லப்படுகிறது. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான், நேர்மையற்றவர். நீதிமொழிகளின் ஆக்கியோன் தன்னுடைய நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 21வது அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் என்று சொல்லுகிறார். இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நியாயாதிபதியோ நேர்மையற்ற நடுவராக செயல்படுகின்றார். ஏனெனில் அவர் கடவுளுக்கு பயப்படாதவர், சக மனிதர்களை மதிக்காதவர். நேர்மையுள்ள நடுவராக இருந்து மக்களுக்கு நீதி வழங்கி அதன் வழியே மகிழ்ச்சியையும் மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுக் கொள்ள வேண்டியவர் பொறுப்பற்றவராக நடந்து கொள்கிறார். நீதியை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் பாராமுகமாய் நடந்து கொண்டார் என்பதை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நியாயாதிபதியிடம் காணப்பட்ட குணநலங்கள் உலகில் மனிதராய் பிறந்த பலரிடம் இருப்பது சாத்தியமே. கடவுளுக்கு பயப்படாதவரும், சக மனிதரிடம் நன்மதிப்பை பெறாதவரும், ஏழைகளின் நியாயத்தை புரட்டுபவருக்கும் நேர்மையற்றவராக இங்கு அவர்கள் சுட்டி காட்டப்படுகிறார்கள். இரண்டாவதாக, நீதிக்காய் முறையிட்ட விதவை. லூக்கா 8:3 படிக்கிறோம், அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விதவை பெயர் குறிப்பிடப்படாத எதிராளியால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள். நீதிக்காய் முறையிடுகின்றால், நியாயாதிபதியோ காலம் தாழ்த்துகிறார். செவி சாய்த்த பாடில்லை. நீதி செய்ய தருணம் இருந்தும் விருப்பமற்றவராய் நடந்து கொள்கின்றார். நீதி இல்லா இடத்தில் அமைதி இருக்காது. Where there is no justice, peace won't be there என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். நீதி கிடைக்காததால் அந்த விதவை அமைதி இழந்து அலைந்து திரிகின்றார். அனுதினமும் நியாயாதிபதியிடம் முறையிட்டுக் கொண்டே இருந்தாள். அருமையானவர்களே, இந்த உலகில் அநீதியால் பாதிக்கப்பட்ட, நியாயமாய் கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட கிடைக்க பெறாமல் துன்புறுகின்ற மக்களின் பிரதிநிதியாய்தான் இங்கு இந்த கைம்பன் பார்க்கப்படுகிறார். இன்று கூட நாம் வாழும் உலகில் செயல்படுகின்ற நீதி அமைப்புகள் கூட காலம் தாழ்த்துவதும், சிலர் கையூட்டு வாங்கி கொண்டு அநீதி இழைப்பதும், பாரபட்சமான நீதியை வெளிப்படுத்துவதனாலும் அடித்தட்டு மக்கள் படுகின்ற வேதனைகளுக்கும் அவலங்களுக்கும் அளவே இல்லை. எத்தனையோ இடங்களில் நீதி நியாயங்கள் மறுக்கப்படுகிறது. எனவேதான் சங்கீதக்காராய் தாவீது தன்னுடைய 82வது சங்கீதத்திலே வசனங்கள் 3 முதல் 2 முதல் 4 வரையிலும் சொல்லுகிறார், எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கு நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரை கைக்கு அவர்களை தப்புவீங்கள் என்று வீர முழக்கம் இடுகின்றார். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 6 இவ்வாறாக படிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார் என்று. நீங்களும் நானும் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் திருப்தி அடைவோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே உங்களுக்கும் எனக்கும் இந்த தூது மூலமாக கற்றுத் தருகிறார். கேட்டுக்கொள்கிறவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய நீதிபராகிய கடவுளை பார்க்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடி பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த உவமையின் வழி கடவுள் தன்னை ஒரு நீதிபரராக வெளிப்படுத்தி சில உண்மைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இங்கு கடவுளுக்கு பயப்படாத, மனிதரை மதியாத, நேர்மையற்ற ஒரு நியாயாதிபதியை இந்த விதவையின் தொடர் முறையீடு அசைத்து பார்த்து விட்டது என்கிறார். அதாவது தொடர் முயற்சியினாலும் முறையீட்டினாலும் நேர்மையற்ற ஒரு நியாயாதிபதி தனது மனதை மாற்றிக்கொண்டு நீதி செய்தார் என்றால் கடவுள் நீதிபரர், நேர்மையுள்ள நடுவர். அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஏனெனில் அவர்
நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தீயை அணையாதவர். அருமையானவர்களே, இன்று மனிதர்கள் கூட்டுறவு நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நீதி அடித்தளமாக இருக்க வேண்டும். உலகில் இழந்து போன உறவுகளை சரி செய்வதற்கு, அநீதியின் வழி பிரிந்து போன கூட்டுறவை மீண்டும் நீதியற்ற செயல்களினாலும் நேர்மையற்ற பண்டிகைகளினாலும் இறை உறவை இழந்து நின்ற இஸ்ரேல் வீட்டாரை பார்த்து ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த நீதி வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்களும் நீதி நியாயம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 11, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். ஏனெனில் இந்த உலகில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் விளைவால் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலும் நல்லுறவை இழந்த நிலையிலும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் இழந்து நிற்கின்ற விசுவாசிகள், நமக்கு தெரிந்த மக்கள் அனைவருக்கும் நீதியின் சூரியனாம் ஆண்டவரிடம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடம் முறையிட்டு அவர் தருகின்ற நீதியை பெற்று ஐக்கியத்தோடு வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபத்திற்காக சில காரியங்கள். நீதிமன்றங்கள் இழந்து வரும் நம்பகத்தன்மை துளிர்க்கவும் அவைகள் நீதியுடன் செயல்படவும் ஜெபியுங்கள். இந்தியாவிலும் மற்ற தேசங்களிலும் வாழும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை சமயங்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல் போன்ற அநீதிகள் விலகும்படியாக ஜெபியுங்கள். இன்றைய கருப்பொருள் ஜெபம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் தேவன் ஒரு நாளும் இருக்க மாட்டார். அர்ப்பணிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் போது நீதி நியாயம் நிறைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்பதை, அது மாத்திரமல்லாமல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்து ஓமைகளின் மூலமாக அழகாக என்று கற்று தந்தை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ள நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டதிலே பேர் ஆனந்தம் அடைகிறோம். நன்றி அப்பா. எங்களுடைய நீதிமன்றங்களுக்காக, எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர் ஜனங்கள், பெண் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் மாறுபடியாக செபிக்கிறோம். அநீதிகள் விலகும்படியாக செபிக்கிறோம். நியாயமுள்ள நியாயாதிபதியாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலும் சபையிலும் சமூகத்திலும் அப்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Ra
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.